A to Z. சதம் அறிவோம். வணக்கம். உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் நின்று இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2020 ஜூன் மாதம் நடந்த நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெயராஜ் அவரோட மகன் பெனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே காவல்துறை அழைத்து சென்று கொடூரமா அவங்கள தாக்கி அவங்களோட மரணத்துக்கு காரணமா இருந்தது. அதை தொடர்ந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் கடந்த மார்ச் மாதம் வந்தது. இதுல சம்பந்தப்பட்ட 9 நபர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்புல அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா 500 பக்கங்களை கொண்டது. இதுல சம்பந்தப்பட்ட 9 நபர்கள், அதாவது அந்த காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டர் உட்பட 9 பேருக்கு மொத்தம் 10 பேர். அதுல ஒருத்தர் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இடையில இறந்துட்டாரு. அப்போ மீதி இருக்கிற 9 பேர், அந்த 9 நபர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு. அது என்ன இரட்டை மரண தண்டனை? மரண தண்டனை ஒரு முறை நிறைவேற்றினாவே அவங்க இறந்துருவாங்க. அப்ப இரண்டாவது மரண தண்டனை எப்படி நிறைவேற்ற? ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு கிடையாது. இதன் பிறகு தண்டிக்கப்பட்டவர்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு தண்டனைக்காக காத்திருக்கிறவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான கால அவகாசம் அவங்களுக்கு உண்டு. இந்த கால அவகாசத்துல அவங்க மேல்முறையீடு பார்த்தா இதுக்கு அடுத்த லெவல் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்ய முடியும். ஒருவேளை ஹைகோர்ட்டும் இதே தீர்ப்பை உறுதி செய்து அப்படின்னு வச்சுக்கிட்டா இதற்கு அடுத்தது அவங்களுக்கு அப்பீல் போறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது எங்கன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட்லயும் போயிட்டு இந்த தீர்ப்பு அங்கேயும் உறுதி செய்யப்பட்டதுன்னா அதன் பிறகு மறுசீராய்வு மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போட முடியும். அங்கேயும் இறுதியா இதே தீர்ப்பை இறுதி செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு 2 வாய்ப்பு இருக்கு. அந்த 2 வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற வாய்ப்புகள். ஆர்டிகல் 161. இந்த ஆர்டிகல் 161ல பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட ஒரு கருணை மனு அளிக்கலாம். இந்த கருணை மனுவின் அடிப்படையில் கவர்னருக்கு 161 கீழே மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. சப்போஸ் அவர் அதை மன்னிக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்து பார்டனிங் பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட், நாட்டோட குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு அவங்க விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிகல் 72 கீழே அவங்க அதை விண்ணப்பிக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் இந்த தீர்ப்பை தொடர்ந்து இத்தனை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. இந்த சூழல்ல நீதிபதி அவர்கள் சிந்திச்சு செயல்பட்டு ஒரு விஷயம் என்னன்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த குற்றவாளிகளுக்கு விடுதலை கிடைக்க கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அந்த தீர்ப்போட முக்கிய நோக்கத்துல இதுவும் ஒரு சாராம்சம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த இரட்டை அப்படின்னு சொல்லும்போது இதுல பாத்தீங்கன்னா இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்றது ஒரு மரண தண்டனை தந்தையை கொன்றதுக்காகவும் இன்னொரு மரண தண்டனை மகன் பெனிக்ஸை கொன்றதுக்காகவும். இப்ப இந்த 2 பேரை கொன்றதுனால இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சொல்ல போனோம்னா நடைமுறையில ஒரு முறை அவங்கள தூக்குல ஏற்றும் போதே அவங்க மரணம் உறுதி செய்யப்படும். அதை தாண்டி இந்த இரட்டைன்றது எதனாலன்னா அவங்களுக்கு இதற்கு அடுத்தது அப்பீலுக்கான பல படிகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு படியில அவங்க தன்னோட தண்டனையில குறைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாகவும் ஆயுள் தண்டனையை இன்னும் குறைச்சு குறிப்பிட்ட கால இடைவெளியில மன்னிப்பு கேட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரண தண்டனை கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. 2 மரண தண்டனையும் அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படணும், நீக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான சட்ட போராட்டங்கள் மிக அதிகம். அதனாலதான் இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்ற ஒரு வார்த்தையை தன்னோட 500 பக்க தீர்ப்புல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த தீர்ப்புல எந்தெந்த செக்ஷன்ஸ் முக்கியமா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுல பதிவு செய்யப்பட்டிருக்க சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா ஐபிசியை அடிப்படையாக கொண்டது. இதுல முதல்ல பார்த்தோம்னா 302. இந்த 302 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலை. அதன் அடிப்படையிலையும் அதற்கு அடுத்தது 120B. ஐபிசி 120B என்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு சதி திட்டம். அதன் அடிப்படையிலையும் அதற்கு அடுத்தது ஐபிசி 201. இது பார்த்தோம்னா தடயங்களை அழித்தல். இந்த பிரிவுலையும் அடுத்தது ஐபிசி 348ல தவறான சிறை தண்டனை, அதாவது ராங் ரெஸ்ட்ரெயின், தவறான முறையில் அவங்களை சிறைப்படுத்தினது. இந்த 4 பிரிவுகளை தான் அடிப்படையாக கொண்டு இந்த தீர்ப்பை நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் விரிவா வாசிச்சிருக்கார். போதுமான தகவலை இன்று அறிந்து கொண்டோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.